டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 200 உயர்ந்து 56,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்று 47வது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழக துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அண்ணா கலைஞர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னாள் பிரதமர் VP சிங் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட புரட்சியாளர், சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் புகழ் ஓங்குக. உயர்கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் தலைமை பொறுப்புகளிலும் நமது திறமையால் சாதனை படைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். சாதிக்க பிறந்தவர்களுக்கு சாதி தடையில்லை என்பதை நிறுவுவோம் என்று பதிவிட்டுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை பெங்கல் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேர்தலில் மறுபடியும் பழைய முறையாக வாக்கு சீட்டை பயன்படுத்த உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பிரதமர் அமித்ஷாவை சந்தித்த ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி அமோக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. லெபனானுடனான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்த நிலையில் இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற இருக்கும் ICC சாம்பியன்ஸ் டிராபியில் விளையாட இந்தியா மறுத்துவிட்டது. அதேவேளையில் பாகிஸ்தானில்தான் தொடர் நடைபெறும் என பாகிஸ்தான் பிடிவாதமாக உள்ளது. இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபியை ஹைபிரிட் மாடலாக நடத்தினால் ஊக்கத்தொகை வழங்க தயாராக இருக்கிறோம் என்று ICC கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது.